அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். நம்ம ஆல்ரெடி கனவே நிஜம் அப்படின்ற நேம்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஃப்ரீ பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேட்சுக்கான முதல் தேர்வு நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த தேர்வை நீங்க எப்படி எழுதணும், ஆப்ல வந்து எப்படி எழுதணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன். நாளைக்கு தேர்வு என்ன டைமிங்ல அப்டேட் ஆகும், அப்டேட் ஆன பிறகு நீங்க எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு ஒரு டெமோ டெஸ்ட்டும் நான் இப்போ ஆப்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒரு மினிமம் ஒரு 10 கொஸ்டின் இருக்கிற ஒரு டெமோ டெஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த டெஸ்ட்டை நீங்க எழுதி பார்க்கும்போது எப்படி ஆப்ல வந்து இன்டர்ஃபேஸ் ஒர்க் ஆகும், எப்படி நம்ம டெஸ்ட் எழுதணும், எப்படி கொஸ்டின் அப்டேட் பண்ணுவாங்க, இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல நாளைக்கான தேர்வு என்ன டைமிங்ல அப்டேட் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரலையும் நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீக்கான பிளான் கொடுத்துருப்பேன். ஃப்ரீ பேட்ச் இது. சரிங்களா? இது இல்லாம தனியா பெய்ட் டெஸ்ட் பேட்ச் வீடியோ கிளாஸஸ்லாம் இருக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கனவே நிஜம் ஃப்ரீ பேட்ச்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதியமான் அகாடமி பிளஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுல பேட்ச் அப்படின்ற மெனுல இந்த பிளஸ் மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா பேட்ச் கோட் கேட்கும். ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது தான் பேட்ச் கோட். பேட்ச் கோட் என்ன? ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி. இது வரையும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேட்சை கிளிக் பண்ணிட்டு பேட்ச் கோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ் நீங்க வெயிட் பண்ணணும். சரிங்களா? 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்ச்ல ஆட் பண்ணிடுவோம். இன்னைக்கு நீங்க ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு இதே டைமிங்குள்ள உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. சண்டேவை தவிர மற்ற நாட்களில் குயிக்காக ஆட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே. நீங்க பெய்டு வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் ஃபீஸ்ல உங்களுக்கு டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். 2800 உங்களுக்கு அக்னி வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். வெறுமனே டெஸ்ட் பேட்ச் வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணலாம். இது இல்லாம ஆஃப்லைனுக்கான வீடியோ கிளாஸ் ஆஃப்லைன்ல டெஸ்ட் பேட்சும் ஆஃப்லைன்ல உங்களுக்கு வந்து பேட்ச் தனியா கம்ப்ளீட் பேட்சும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. வேறுன்றவங்க டைரக்டா கோயம்புத்தூர் அகாடமி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். புக்ஸ் வேணும், நீங்க வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, நான் புக்ஸ் வாங்கி படிக்கிறேன், புக்ஸ் வாங்கிக்கோங்க. ஆஃபர் பிரைஸ்ல போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நீங்க வீட்ல இருந்து எழுதக்கூடிய ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச். உங்க வீட்டுக்கே கொரியர்ல கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, பார்ட் டைமா படிக்கிறீங்க, ஃபுல் டைமா படிக்கிறீங்க, எனக்கு கொஸ்டின் பேப்பர் வீட்டுக்கே வேணும்னா இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த டெமோ டெஸ்ட் அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு ஆல்ரெடி 1 ஹவருக்கு முன்னாடி, சரிங்களா, ஒரு 7 o'clock அந்த டைம்லயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆப்ல வந்திருக்கும். சரிங்களா? ஸோ எங்க வரும்? உங்களுடைய மொபைலுக்கே ஆப்ல நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு காலைல 11 மணி அந்த டைம் இருக்கு அப்படின்னா டைமிங் சொல்றேன். நீங்க கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்லயும் தேட வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்லேயே நோட்டிஃபிகேஷன் வரும். டெஸ்ட் நான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னா உடனே உங்களுக்கு ஆப்ல நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி சார் வந்து டெஸ்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதன் பிறகு நீங்க டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. சரிங்களா? ஓகே. இது ஃபர்ஸ்ட். அடுத்து டெஸ்ட் அப்டேட் பண்ணிட்டேன், எங்க போய் எழுதணும்? பேட்ச் அப்படின்ற மெனு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கனவே நிஜம் அப்படின்ற பேட்ச் வந்து உங்களுக்கு காட்டும். சரிங்களா? இதுல மேல மெனு இருக்கும், ஓவர்வியூ, அசைன்மெண்ட், டெஸ்ட் அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணுங்க. அதுல டெஸ்ட் அப்படின்ற மெனு வாங்க. சரிங்களா? டெஸ்ட் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணுங்க. மெனு அந்த மெனுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெமோ டெஸ்ட் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த டேட், எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள நீங்க எழுதணும் அப்படின்ற டைமிங் இருக்கும். நாளைக்கான டெஸ்ட்டை நாளைக்குள்ள எழுத ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்சோலையும் படிச்சு முடிச்சவங்க நாளைக்கு எழுதுங்க. நான் இனிமே தான் ஜாயின் பண்றேன் அப்படின்றவங்க வெயிட் பண்ணுங்க. அதே போல இன்னொரு நியூஸும் இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப்ல ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க, அந்த ரெக்வஸ்ட்டும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்க்கலாம். ஓகே. அடுத்து டெமோ டெஸ்ட் இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டுனா நாளைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்டேட் ஆகும் போது அப்டேட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். டெஸ்ட் 1 அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டும். ஓகே. ஸோ டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணும்? டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க, அட்டெம்ப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் வரும், நான் எல்லாத்தையுமே படிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அட்டெம்ப்டை கொடுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட் டெஸ்ட் கொடுங்க. ஓகே. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் ஷோ ஆகும். கொஸ்டின் ஆன்சர் நீங்க எழுத ஆரம்பிச்சுக்கலாம். என்ன கேள்வி, அதுக்கான ஆப்ஷன் என்ன, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்க என்ன ஆப்ஷனோ இந்த மாதிரி செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ எது ஆன்சரோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதுமானது. ஆன்சர் இது அப்படின்னா இது, அடுத்து இதுனா இது, ஏதாவது ஒரு ஆன்சரை நீங்க டிக் பண்ணுங்க. படிச்சு முடிச்சுட்டு கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணுங்க. சரியா? ஸோ எனக்கு கொஸ்டின்ல டவுட் இருக்கு, இந்த கொஸ்டின் தப்பா இருக்கு அப்படின்னும் போது, சரிங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்குன்னா மேல ரிப்போர்ட் ஆப்ஷனும் இருக்கும். இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு 3 டாட் இருக்கும். கொஸ்டின்ஸ்க்கு மேல இந்த மாதிரி ஒரு 3 டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் நீங்க ரிப்போர்ட் பண்ண முடியும். ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்க டீம்ல தனியா செக் பண்ணுவாங்க. ஓகே. இது இல்லாம உங்களுக்கான டைமிங் அங்க ஷோ ஆகும். டெஸ்ட் எழுதும் போது எவ்வளவு டைம்
இந்த கொஸ்டினுக்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ற டைமிங் இஷ்யூ ஆகும். இந்த கொஸ்டின் ஆன்சர் எனக்கு தெரியல, நான் மார்க் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், திரும்பவும் இதை வந்து செக் பண்ணி பார்த்து அதன் பிறகு சரியான ஆன்சரை கொடுக்குறேன் அப்படின்னா இங்க மார்க் பண்றதுக்கு புக் மார்க் பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். சரிங்களா, புக் மார்க் சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதை வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். திரும்பவும் செக் பண்றது, நம்ம இந்த கொஸ்டினை விட்டுட்டோம், 100 கொஸ்டின்ல உங்களுக்கு டவுட் ஆகிற கொஸ்டினை நீங்க மார்க் பண்ணி வைங்க. மார்க் பண்ணி வச்சுன்னா திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் இன்னும் மார்க் பண்ணாம இருக்கும், இல்லை தெரியாம இருக்கு அப்படின்றத நீங்க மார்க் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கு டைமிங் ஆகும் இல்லையா, அதுவுமே இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து கொஸ்டினை வந்து நீங்க நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ், தமிழ் மீடியமுக்கு தான் அந்த பேட்ச் அப்படின்றத சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரிங்களா, ஸோ டீம்ல ரெக்வஸ்ட் பண்ணி நான் கொஸ்டின் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து பிளஸ் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பைலிங்குவல்ல இன்னைக்கு தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எடுத்து இன்னைக்கு அப்டேட் பண்ண சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம்ல ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, டெஸ்ட் நாளைக்கு எழுதக்கூடிய தேர்வு உங்களுக்கு ஜிஎஸ் கொஸ்டின், மேக்ஸ் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பைலிங்குவல்ல அப்டேட் ஆகும். ஸோ டோன்ட் வரி. சரிங்களா, டெஸ்ட் நீங்க இங்கிலீஷ் மீடியம் எழுதலாம். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றதும் காட்டும். இப்போ நான் டெமோ டெஸ்ட் 10 கொஸ்டின், அப்போ 10 கொஸ்டினும் காட்டும். சரிங்களா, எவ்வளவு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல. சரிங்களா, அதே போல எவ்வளவு கொஸ்டின் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் அடுத்த டைம் எழுதலான்னு இருக்கேன், ஐ மீன் திரும்ப வந்து செக் பண்ணி பார்க்கணுன்றத மார்க் பண்ண வச்சிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றத காட்டும். எவ்வளவு கொஸ்டின் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அதுவும் காட்டும். அதுக்கு மேல இருக்கிறத கிளிக் பண்ணினா போதும். இந்த இடத்துல வந்து டாட்ஸ் இருக்கும். சரிங்களா, இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் டெஸ்ட் எழுதும் போது. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணினா போதுமானது, சின்ன டாட் மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து ஸோ டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்க, இப்போ நான் டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஸ்டின்லாம் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். எல்லா கொஸ்டினும் நான் மூவ் பண்ணிட்டேன். இப்போ சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணா கடைசி கொஸ்டின் வரும்போது சப்மிட் ஆப்ஷன் வரும். 100 கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா 100வது கொஸ்டின் வரும்போது எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கன்னா சப்மிட் பண்ண போறீங்களான்னு கேட்கும். சரிங்களா, எவ்வளோ டைம் இருக்கு, எவ்வளோ கொஸ்டின் டோட்டலாக இருக்கு, எவ்வளோ கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கொஸ்டினை திரும்ப ஆன்சர் பண்ணணும் ரிவ்யூ பண்றதுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க, இது எல்லாமே காட்டும். சரிங்களா, சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து சப்மிட் ஆயிடும். ஓகே, இந்த மாதிரி சப்மிட் ஆயிடும். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். சப்மிட் பண்ண பிறகு உங்களுடைய ஸ்கோர் என்ன, நான் சும்மா டம்மியா சப்மிட் பண்ணா அது ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன். இதுவே 10 கொஸ்டினுக்கு அவுட் ஆஃப் 10 அப்படின்னா உங்களுக்கு 10க்கு 10 அப்படின்னு காட்டும். சரியா, உங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து நீங்க வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்ணலாம். டீமுக்கு மறக்காம உங்களுடைய மார்க்கை வந்து டீமுக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரையும். ஓகே, அடுத்து வியூ ரிப்போர்ட், இதுதான் நிறைய பேர் கேட்கக்கூடியது. நீங்க டெஸ்ட் எழுதிட்டீங்க, டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், சரியான ஆன்சர் என்ன, நீங்க என்ன ஆன்சர் பண்ணீங்க அதையும் நீங்க பார்த்துக்க முடியும். சரியா, டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு இங்க கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் வியூ சொல்யூஷன் அப்படின்ட்டு. இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுன்னா இங்க இப்படி இருக்கும் வியூ சொல்யூஷன் அப்படின்ட்டு. இதுதான் கொஸ்டின் ஆன்சரை செக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன். சரிங்களா, நான் வெளியே போயிட்டேன் அடுத்த நாள் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். சரிங்களா, அடுத்த நாள் வரும்போது டெஸ்ட், இந்த டெஸ்ட் டெமோ டெஸ்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே உங்களுடைய ரிப்போர்ட்டை நீங்க பார்க்கறதுக்கு காட்டும். ஓகே, இது அடுத்த நாள் பார்க்கறதுக்கு. இது உடனே நான் டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணினாவே போதும் கொஸ்டின் ஆன்சரை நீங்க பார்க்க முடியும். சரிங்களா, என்ன மாதிரி காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ சொல்யூஷன் அப்படின்னு காட்டும். இந்த மாதிரி வியூ சொல்யூஷன் அப்படின்னு காட்டும். சரியா, ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸோ சொல்யூஷன் எப்படி காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். சொல்யூஷன் எப்படி காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க, கொடுக்கப்பட்ட கேள்விக்கு நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி காட்டும், ரெட்ல காட்டும். சரியான ஆன்சர் என்ன அப்படின்றத அடுத்து இன்னொரு பாக்ஸ்ல காட்டும். நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா அதை ஹைலைட் பண்ணி காட்டும். கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒன்று மட்டும் உங்களுக்கு தெரியும். தப்பா பண்ண வந்துட்டு என்ன ஆன்சர் அப்படின்றதும் சொல்லும். கீழே கமெண்ட்ல கீழே சொல்யூஷன் அப்படின்ற பேர்ல என்ன சரியான ஆன்சர் அப்படின்றதும் டெக்ஸ்டா கொடுத்துருக்கோம். சரியா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒருவேளை பிளரா இருக்கு அப்படின்னா இன்னொரு வீடியோ நான் பேட்ச் வந்து ரெக்கார்ட் பண்ணி தனியாக ஒரு வீடியோவோ பேட்ச்ல அப்டேட் பண்றேன். அங்கே உங்களுக்கு வந்து குரூப் இருக்கும், அதில் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன், இல்லை டெலகிராம்லேயும் நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ டெஸ்ட்டுக்கான டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நிறைய பேர் கேட்டது, நாளைக்கு என்ன டைமிங் சார் நான் டெஸ்ட் எழுதுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரியா, ஸோ உங்களுடைய டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. காலையில் 11 மணிக்கு நான் டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா, 11 மணிக்கு அப்டேட் பண்ணக்கூடிய டெஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் 50 கேள்விகள் இருக்கும். ஜிஎஸ் நான் பாலிட்டி சப்ஜெக்ட் கொடுத்தது இல்லையா, பாலிட்டி சிலபஸ்ல
ஒரு டாபிக் சில டாபிக்ஸ் கொடுத்துருப்பேன் சரிங்களா. அந்த டாபிக் உங்களுக்கு பைலிங்குவல்ல 50 கேள்விகள் இருக்கும். தமிழ் மீடியமும் எழுதலாம், இங்கிலீஷ் மீடியமும் எழுதலாம் சரிங்களா. ஸோ இந்த 100 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க சரிங்களா. இந்த 100 கொஸ்டின் எழுதி முடிச்ச பிறகு மறுபடியும் ஈவினிங் மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த 100 கேள்விகள் நாளை மாலை 6 மணிக்கு அப்டேட் ஆகும். ஸோ ஒரே நாளில் ஒரே வாரத்தில் 2 டெஸ்ட் நீங்கள் எழுத போறீங்க சரிங்களா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரே வாரத்தில் 2 தேர்வுகள். முதல் தேர்வு உங்களுக்கு 100 கேள்விகள் இருக்கும். தமிழ் பிளஸ் ஜிஎஸ்ல 100 கொஸ்டின் எழுதுவீங்க. டெஸ்ட் நம்பர் 2ல மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா. இது எழுதி முடிச்ச பிறகு மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இன்னொரு வீடியோ நான் அப்டேட் பண்றேன் சரிங்களா. இப்போ சொன்னதை வச்சு நீங்க எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியும். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இன்னொரு வீடியோலையும் டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு நாளை மாலை 6 மணி நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க இல்லையா. டெஸ்ட் ஒரு 100 கொஸ்டினுக்கு நீங்க 1.5 மணி நேரம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். பட் டெஸ்ட்டுக்கான டைமே நான் மேக்ஸிமம் கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா ஃப்ரெஷராக நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ டைம் எடுத்து எழுதுங்க, அதுல பிரச்சனை இல்லை சரிங்களா. ஓகே, அடுத்து டார்கெட் 1க்கு நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இல்லையா. இந்திய அரசியலமைப்புல 50 கேள்விகள், அதே போல தமிழ்ல 50 கேள்விகள், மேக்ஸ்ல 50 கேள்விகள், கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் இதெல்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு நல்லா படிச்சுட்டு அதன் பிறகு தேர்வு எழுதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா டெஸ்ட்டை நான் உடனே அட்டன் பண்ணுறேன், டெஸ்ட்டை சும்மா சப்மிட் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் டெஸ்ட் எழுதாதீங்க தயவு செஞ்சு சரிங்களா. ஏன்னா டீம் தனியாக ஒர்க் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டு ப்ராப்பராக அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதையும் பயன்படுத்திக்கோங்க. நல்ல ரேங்க் நிறைய பேர் வாங்குவீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ப்ரீவியஸாக இருந்த இயரில் நம்ம கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டீங்க சரிங்களா. இந்த மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணியே எக்ஸாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். ஓகே, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் டெஸ்ட்டில் இருக்கேன், இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் பாரு அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்களே எழுத சொல்லுங்க. இது ஃப்ரீ டெஸ்ட் தானே சரிங்களா. ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டில் இது வரையும் ஜாயின் பண்ண அப்படின்னா அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்ச், ஸ்டோரு, ப்ரொஃபைல் இருக்கும். பேட்சை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் மார்க் வரும். அதில் உங்களுக்கு ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் சரிங்களா. பேட்ச் கோட் 24 hours ஆகும். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண பிறகுதான் உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு தனி ப்ராசஸ் இருக்கும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் டெஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும். ஃப்ரீ பேட்ச் இல்லாம இது பெய்ட் பேட்ச்க்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. குரூப் 4 குரூப் 2 ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா ஆஃப்லைன் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஆஃப்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மினிமம் ஃபீஸ்ல உங்களுக்கு கிளாஸு, டெஸ்ட்டு, ஸ்டடி ஹால் இது எல்லாமே இருக்க போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரியா. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா. இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த 99943 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. புக்ஸ் வேணுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, டைரக்டா வந்து வாங்கினீங்கன்னா ஆஃபர் இருக்கும். இந்த ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கிரீன்ஷாட் ஆல்ரெடி வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு டெமோ வீடியோ கொடுத்துருப்பேன். யூடியூப்லேயே இருக்கும், ஷார்ட்ஸில் இருக்கும், பாருங்கள். நான் டெலிகிராமில் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். இல்லை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.